ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மனதின் குரல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்குங்களா? என்னோடய வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது எல்லாேருக்கும் கல்யாணம் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணும்பொழுது பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக நமக்கு பிடிச்ச மாதிரி மட்டுமே வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது நினைக்கிற நினப்பு தப்பு இல்லை. ஆனால் இதே மாதிரி நம்ம கூட வர பார்ட்னரும் நினைப்பாங்க இல்லையா? அப்போது அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும், நமக்கும் பிடிச்ச மாதிரி அவங்க இருக்கணும். 2 பேருமே வாழ்க்கையை ஷேர் பண்ணி வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே ஃபோனில் பேசுகிறத விட நேருக்கு நேராக பேசும்போது சில விஷயங்கள் ஒருத்தர் முகம் பார்க்கும்போது பேச தோணாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனில் நம்ம எங்கேயோ யோசிச்சுட்டு எதையோ பார்த்து கோபமாக கூட 4 வார்த்தை பேசிடுவோம். ஆனால் ஒரு முகத்தை பார்த்து பேசும்போது சில வார்த்தைகளை பேச மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு செய்யும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம ஒன்று பார்த்து தானே போடுவோம். அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், மனுஷங்களோட மனநிலையும் பார்த்து நம்ம யோசித்து தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு எது பிடிக்குது எது பிடிக்கலன்னு நம்ம சாப்பாட்டில் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ நம்ம அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். கேட்டு தெரிஞ்சுக்கிறது வேறு, பார்த்து தெரிஞ்சுக்கிறது வேறு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது தான், எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சில விஷயங்களை பார்த்து உணர்ந்து ரசித்து தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உண்மையான பாசம், உண்மையான காதல். எப்போவுமே நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தோன்னா பாதி சொல்லுவாங்க, பாதி உண்மையை சொல்லுவாங்க, பாதி பொய் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்றதே அவங்க முகத்தை நம்ம நேராக பார்க்காம தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்குன்னு அவங்களோட முகத்தை பார்த்து தெரிஞ்சு யோசித்து செய்யும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ அந்த சந்தோஷத்தை பார்க்க தான் கணவன்மார்கள் ஆசைப்படணும். பெண்களும் அது மாதிரி நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயத்தை ஆண்கள் ரசிக்குவாங்க. அது மாதிரி அவங்களோட அந்த சந்தோஷத்தை பார்க்கவும் பெண்களும் விரும்பணும். இப்படி ஒருத்தரோட சந்தோஷத்துக்காக ஒருத்தர் வாழறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை. இப்படி எந்த வாழ்க்கையில் எல்லோரும் ஃபோன்லேயே வாழறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனில் மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் ஒருத்தரோட முகத்தை பார்த்து ஒருத்தரை புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படி எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக அமையும்? அதில் எங்கே இருக்குது காதல், எங்கே இருக்குது அன்பு? முகம் பார்த்து பேசுகிறதுலையும் முகம் பார்த்து ரசிக்கிறதுலையும் தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காதல், அன்பு எல்லாமே இருக்குது. முகம் பார்க்காம ஃபோனில் பேசுகிறதும் மெசேஜில் பேசுகிறதும் இதெல்லாம் மட்டும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அன்பான வாழ்க்கைக்கு வழியாக இருக்கும்? அன்பான வாழ்க்கைனா என்ன? ஒருத்தரோட முகத்தை ஒரு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் புரியும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள நம்மளை ஏமாத்துறாங்க, நம்மகிட்ட பொய் சொல்கிறாங்க, நம்ம சொல்கிறத அவங்க கேட்கல, ஏற்றுக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சிக்க முடியும். நம்ம நினைப்போம் ஃபோனில் அவங்க நம்மகிட்ட உண்மையை பேசுகிறாங்கன்ட்டு. ஃபோனில் மட்டும் உண்மையை பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஃபோனில் பேசுகிறவங்க எல்லாரும் தப்பானவங்களும் நான் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாதி மனுஷர்கள் அப்படியே இருக்காங்க, பாதி மனிதர்கள் இப்படியே இருக்காங்க. நம்ம தான் மனுஷன். எல்லாரையும் யோசித்து பார்த்து புரிஞ்சு வாழ்க்கையை நடத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் ரொம்ப சரியான விதத்தை அனுபவித்து வாழறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வாழ்க்கையில் நிறைய விதங்கள் இருக்குது. ரசித்து வாழணும். கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம ரசித்து சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கையாக வாழணும். அந்த ஒரு வாழ்க்கையவே நம்ம சந்தேகப்பட்டு சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஈகோ பார்த்து இப்படிலாம் வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வானும் பெண்ணும் வாழற வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. ஏன்னா அவங்க 2 பேரும் புதுசாக ஒரு செடி விதை போட்டிருக்கோம். அந்த விதை வளர்ந்து கீழ்கன்று நட்டு செடி குளத்தள்ளி மரம் பொழைச்சி எவ்வளவோ விதங்கள் வாழ்க்கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட பிள்ளைங்க என்ன கற்றுப்பாங்க? இவங்க வாழற வாழ்க்கையை பார்த்து தான் அவங்க கற்றுப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா, குழந்தைங்க எல்லாமே ஃபோனில் வளர்கிறாங்க. காரணம் பேரண்ட்ஸ் அதான் பண்ணுறாங்க, அதனால் குழந்தைங்களும் அதே பண்ணுறாங்க. முகத்தை பார்த்து நீங்கள் பேச ஆரம்பிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்க உங்களை பார்த்து முகத்தை பார்த்து பேசும். நிறைய பிள்ளைங்க ரொம்ப நாள் பேசாமல் இருக்கிறதுக்கு காரணமே அதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா குழந்தைங்களும் சீக்கிரம் பேசணுன்னாலே முதல்ல பேரண்ட்ஸ் பேசணும் குழந்தைங்கக்கிட்ட. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோம்? வேலை செய்ய முடியறதுக்காக குழந்தைங்க கையில் ஃபோனை கொடுத்துட்டு போயிடுறோம். அப்போ அந்த குழந்தைங்க எதை பார்த்து வளருவாங்க? ஃபோனை பார்த்து தான். ஃபோன் கேட்டால் என்னென்ன பேசுவாங்க? ஃபோனில் ஓடுறத வாயை மூடிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களாம் பேசுகிறதுக்கே லேட் ஆகுது. நம்மளோட டைம் ஒதுக்கி ஃபோனுக்கு ஒதுக்குற நேரத்தை நம்மளோட ஃபேமிலிக்கு ஒதுக்குவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று பார்த்து பேசி சந்தோஷப்படுவோம். அப்போ தான் ஒருத்தருக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்லாம் தெரிஞ்சு நம்ம வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் ஒரு விஷயம் நிறைய கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்போம். கற்றுக்கிட்டு சரியான வாழ்க்கை வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் பாதி தப்பு சரி கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும். இதில் சரியான வாழ்க்கைகளை தேடி நம்ம வாழறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சந்தோஷம். வாழ்க்கையில் வாழறது தான் கஷ்டம். வாழ்க்கையை விட்டுட்டு ஓடுறது ரொம்ப ஈஸி. நம்மளாம் ஓட பிறந்தவங்கள வாழ பிறந்தவங்க. என்னோடய வாய்ஸ் என்னோடய கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தின கருத்துக்களோடு வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மனிதரோட மனநிலையெல்லாம் ஒரு நாளும் ஒரு மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எல்லா பிள்ளைங்களுக்கும் நான் அம்மாவாக இருந்தாலும் சரி,